பாஜகவுடன் கூட்டணி மட்டும்தான், ஆனா கூட்டணி ஆட்சி அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. சட்டசபையில் செய்தியாளர் சந்திப்பின் போது அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர் சென்னையில் ஐடிசி ஹோட்டலில் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது எடப்பாடியை வலது பக்கம் உட்கார வச்சுட்டு, எடப்பாடிக்கே நேத்திருத்துவம்னா தலைமை, எடப்பாடி தலைமையில் எங்கள் கவர்மெண்ட்டு என்டிஏ கவர்மெண்ட் அமைப்போன்னார். அதுக்கு பிறகு என்ன சொன்னார், தேவைப்பட்டால் தேர்தல் சமயத்தில் காமன் மினிமம் ப்ரோக்ராம், குறைந்தபட்ச செயல் திட்டம் வைப்போன்னார். குறைந்தபட்ச செயல் திட்டம் கூட்டணி ஆட்சி இல்லாமல் எப்படி வைப்பீங்க? என்டிஏ கவர்மெண்ட்டுன்னு சொல்லும்போது கூட்டணி அரசு இல்லாமல் அது வேற என்ன கவர்மெண்ட்? யாரை ஏமாற்ற எடப்பாடி இப்படியெல்லாம் பேசுகிறார்? அதாவது அரசியலில் ஒரு குறைந்தபட்ச நேர்மையாக இருக்கணும். 5 நாள் அமைதியாக இருந்துட்டு இப்போ ஏன் பேசுகிறாரு? பிரச்சனை என்னன்னா, அதிமுக பிஜேபி கூட்டணியில் அதிமுக தொண்டர்கள் கிட்ட கடுமையான அதிருப்தி இப்போ நிலவுது. 90% தலைவர்கள் தாங்க அந்த கூட்டணியை விரும்புகிறாங்க. சம்பாதிச்ச சொத்தை காப்பாற்றிக்கிறது தலைவர்கள் விரும்புகிறாங்க, தொண்டை விரும்பலை. மேபி நாளைக்கு தொண்டை இதுக்கு மனநிலைக்கு தயாராகலாம், அது வேறு விஷயம். இன்றைக்கி தொண்டை விரும்பலைங்க. இவங்க கட்சியை விற்றுட்டாங்க, அடகு வச்சுட்டாங்க, அவ்வளோதான். அதில் ஒழுங்காக இருங்களேன். சந்திரபாபு நாயுடு இல்லை, அவருக்கு அங்கே தனி மெஜாரிட்டி இருக்குது, 175 சீட் இருக்குது. என்டிஏ கவர்மெண்ட்ன்றாரு. பிஜேபிக்கு 4 மந்திரி கொடுத்துருக்காரு. இப்போ விஜய் அதிமுகவுன்னு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாஜக வச்ச செக்கா எடுத்துக்கலாம். இதை பாருங்க, விஜயை காரணமாக காமிச்சு எடப்பாடியை இழுத்துருக்காங்க. விஜய் இருந்தாலும் இல்லாட்டியும் எடப்பாடிக்கு தான் நடக்கும். சீமானை எப்படியாவது என்டிஏக்குள்ளே இழுக்கணும் வலையை வீசிட்டு இருக்காங்க. சீமான் சிக்க மாட்டார் என்று நான் நம்புகிறேன். சீமான் பிஜேபியுடன் போக மாட்டார் என்று நான் நம்புகிறேன். அப்படி ஒருவேளை போனார்னா அது கதை அதோட முடியுது. சீமான் கதையும் அந்த கட்சியோட கதையும் அதோட முடியுது. அவர் செய்ய மாட்டார் என்று தான் நான் நம்புகிறேன். வணக்கம், நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் குஹன். பாஜகவுடன் கூட்டணி மட்டும்தான், ஆனா கூட்டணி ஆட்சி அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. சட்டசபையில் செய்தியாளர் சந்திப்பின் போது அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இவருடைய பேச்சை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி ஒரே நேரத்தில் எல்லோரையும் முட்டாளாக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். கட்சிக்காரர்கள், சொந்த கட்சிக்காரர்கள், எதிர்கட்சிக்காரர்கள், பொதுமக்கள் எல்லோரையும் அவர் முட்டாளாக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு சட்டமன்ற வளாகத்துக்கு வெளியில், சட்டமன்ற வளாகத்துக்கு உள்ள, சட்டமன்றத்தை விட்டு வெளியேறி செய்தியாளரிடம் பேசும்போது, கேள்வி கேட்கும்போது பதில் சொல்கிறார். அவர் கூட்டணி என்டிஏ கவர்மெண்ட்டு கூட்டணி அரசுன்னு அமித்ஷா சொன்னால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது, பிஜேபியோட கூட்டணி ஆட்சி இல்லைன்றார். தெளிவாக அமித்ஷா இவரை பக்கத்தில் உட்கார வைத்து கொண்டு தான் என்டிஏ கவர்மெண்ட்டுன்னு சொன்னார். ஒரு தடவை இல்லை, 2 தடவை 3 தடவைக்கு மேலே சொல்லியிருக்கார். 4 வாரத்துக்கு முன்னால் டெல்லியில் பார்த்துட்டு இவர் வந்தோடனே பார்த்த 40 நிமிஷத்தில் ராத்திரி 9:40க்கு என்டிஏ கவர்மெண்ட் 2026 அமித்ஷா போட்டார். ட்விட்டரில் போட்டார். எக்ஸாத்தில் பதிவு போட்டார். அதுக்கு பிறகு இப்போ 5 நாளைக்கு முன்னால் சென்னையில் ஐடிசி ஹோட்டலில் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது எடப்பாடியை வலது பக்கம் உட்கார வச்சுட்டு, எடப்பாடிக்கே நேத்திருத்துவம்னா தலைமை, எடப்பாடி தலைமையில் எங்கள் கவர்மெண்ட்டு என்டிஏ கவர்மெண்ட் அமைப்போன்னார். அதுக்கு பிறகு என்ன சொன்னார், தேவைப்பட்டால் தேர்தல் சமயத்தில் காமன் மினிமம் ப்ரோக்ராம், குறைந்தபட்ச செயல் திட்டம் வைப்போன்னார். குறைந்தபட்ச செயல் திட்டம் கூட்டணி ஆட்சி இல்லாமல் எப்படி வைப்பீங்க? குறைந்தபட்ச செயல் திட்டத்தை நோக்கி போகிறீங்கனால கூட்டணி ஆட்சி தான் அர்த்தம். அவர் தெளிவாக ஒவ்வொரு முறையும் என்டிஏ கவர்மெண்ட்டு தான் சொல்கிறார். என்டிஏவுக்குள்ளே வரவேற்கிறோம், எடப்பாடியை வரவேற்கிறோம்னு மோடியே ட்வீட் போட்டிருக்காரு. என்டிஏ கவர்மெண்ட்டுன்னு சொல்லும்போது கூட்டணி அரசு இல்லாமல் அது வேற என்ன கவர்மெண்ட்டு? யாரை ஏமாற்ற எடப்பாடி இப்படியெல்லாம் பேசுகிறார்? அதாவது அரசியலில் ஒரு குறைந்தபட்ச நேர்மையாக இருக்கணும். 5 நாள் அமைதியாக இருந்துட்டு இப்போ ஏன் பேசுகிறாரு? அன்றைக்கி எடப்பாடி பக்கத்தில் தான் அமித்ஷா உட்காந்துட்டு பேசுகிறாரு. மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. அப்பயே அவர் பேசியிருக்கணும். ஏன் அன்றைக்கி பேசாமல் இருந்தார்? அன்றைக்கி வாங்கி அவரே பேசியிருக்கணும்ல. அமித்ஷா பேசும்போது அண்ணாமலை கூட நடுப்புற 2 தடவை பூந்து பேசினார். ஆனால் எடப்பாடி அமைதியாக இருக்கார். மொழி தெரியாதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. ஸ்பாட்லேயே மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. உடனே மைக்கை வாங்கி சொல்லியிருக்கணும்ல. சரி, எடப்பாடி எந்திரிச்சு போனோன்னு மைக்கை போட்டாங்க நடந்து வரும்போது, அப்போ சொல்லியிருக்கணும்ல. அதுக்கப்புறம் 4 நாள் சொல்லலை. இன்னைக்கு கூட கேள்வி கேட்கும்போது சொல்றாரு கூட்டணி ஆட்சியா, ஆனால் அதிகாரத்தில் பங்கு இல்லையா. அதாவது புரியுதா? கமலஹாசன் பேசுற மாதிரி இல்லை. தானும் குழப்பி மற்றவனையும் குழப்பி. இல்ல, நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இப்ப ஊடகங்களும் நம்ம செய்தியாளர்களும் நம்ம தப்பா எதுவும் புரிஞ்சுக்கிட்டோமா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அமித்ஷா ஸ்ட்ராங்கா சொல்றாரு, ஒரு தடவை இல்ல கோஆபரேட்டிவ் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றாருல, தெளிவாங்க. அதுதானே. ஆமா சார், முதல்ல ட்வீட் போட்டார் சார். 4 வாரத்துக்கு மேலே ட்வீட் போட்டார், என்டிஏ கவர்மெண்ட் போட்டார். அதுக்கப்புறம் உட்காந்து 2 தடவை சொல்றாரு என்டிஏ கவர்மெண்ட்டுன்னு. எடப்பாடிக்கே நேத்திருத்துவமே என்டிஏ சர்க்கார்,
எடப்பாடி தலைமையின் கீழ் என்டிஏ அரசு. என்டிஏ அரசுனா என்னங்க அரசு? அதிமுக, பாஜக, மற்ற கூட்டணி எல்லாமே அமைச்சரவை ஒருத்தன் 2 பேர் இல்லைங்க, யாரெல்லாம் என்டிஏல இருக்காங்களோ அத்தனை பேரும் எல்லாருக்கும் சீட்டு. அதான் கூட்டணி அரசு. ஒரு உறுப்பினர் இருந்தா கூட அவனுக்கு கூட்டணியில அமைச்சரவையில பங்கு. மந்திரி சில பேருக்கு இல்லாம இருக்கலாம், வாரியம் கொடுக்கலாம், வாரியம் போறதுக்கு, அது வேற விஷயம். இல்ல அப்படி போட்டாலுமே அது வந்து கூட்டணி சார், அது கூட்டணி ஆட்சி தான் சார். 5 நாள் பொறுத்து எதுக்கு இந்த விளக்கம்? இது இப்படி போச்சுன்னா இந்த கூட்டணி உருப்படாது, டேக் ஆஃபே ஆகாது. ஆளாளுக்கு ஒன்று பேசினாங்கன்னா அது விளங்குமா அந்த கட்சி, அந்த கூட்டணி? பிரச்சனை என்னன்னா அதிமுக பிஜேபி கூட்டணியில அதிமுக தொண்டர்கள் கிட்ட கடுமையான அதிருப்தி இப்ப நிலவுது. காலப்போக்கில் ஒரு வருஷத்துல சரியாவலாம், நான் மறுக்கல. இன்னைக்கு மிக கடுமையான அதிருப்தி அதிமுகக்குள்ள இருக்குது. தலைவர்கள் வந்து ஒரு அதிமுக நிர்வாகி பேசிய விஷயமெல்லாம் வந்து எடப்பாடி காதுக்கு போயிருக்கு, நல்லாவே போயிருக்கும். 90% தலைவர்கள் தாங்க அந்த கூட்டணியை விரும்புறாங்க. சம்பாதிச்ச சொத்தை காப்பாத்திக்கிறது தலைவர்கள் விரும்புறாங்க, தொண்டை விரும்பல. மேபி நாளைக்கு தொண்டை இதுக்கு மனநிலைக்கு தயாராகலாம், அது வேற விஷயம். இன்னைக்கு தொண்டை விரும்பலைங்க. அந்த அதிருப்தியை போக்குறதுக்கு ஒரு கூட்டணி அரசு இல்லைன்னா இவர் சொன்னா அமித்ஷா விட்டுருவாரு. கூட்டணி அரசா இல்லையா முடிவு செய்ய போறது எடப்பாடி இல்ல, அமித்ஷா. நீங்க இவ்வளவு பேச்சு பேசிட்டு போய் பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து அமித்ஷா பக்கத்துல உட்காந்துருக்கீங்க, அப்புறம் எதை பத்திங்க நீங்க பேச முடியும்? எஸ்டிபி மாநாட்டில் போய் என்ன பேசுனீங்க? எக்காலத்திலும் பேசுனீங்களா இல்லையா? கடைசி நிமிஷம் வரைக்கும் தொண்டர்களையும் மக்களையும் ஏமாத்திருக்கீங்கல்ல. சரி, இப்ப கூட்டணி முடிவாயிடுச்சு, இனிமேலாவது அமைதியா இருக்கணுங்க. இனிமே போய் எதுக்கு நீங்க இப்ப கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்லி யாரை திருப்திப்படுத்துறதுக்கு இந்த வேஷம் கட்டுறீங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். கூட்டணி ஆட்சியா இல்லையான்னு முடிவு செய்யற அதிகாரம் எடப்பாடி கிட்ட கிடையாது, அமித்ஷா கிட்ட இருக்கு, மோடி கிட்ட இருக்கு. இவங்க கட்சியை வித்துட்டாங்க, அடகு வச்சுட்டாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு வேற வழி இல்லை, நான் அதை ஒத்துக்கிறேன். அதுல ஒழுங்கா இருங்களேன். சந்திரபாபு நாயுடு இல்லை, அவருக்கு அங்கே தனி மெஜாரிட்டி இருக்கு, 175 சீட் இருக்கு. என்டிஏ கவர்மெண்ட்ன்றாரு. பிஜேபிக்கு 4 மந்திரி கொடுத்துருக்காரு. பவன் கல்யாணுக்கு துணை முதல்வர் மந்திரியும் கொடுத்துருக்காரு. பிஜேபிக்கு மந்திரி கொடுத்துருக்காருங்க. பவன் கல்யாணம் தனி கட்சி. ஏன் மோடி 1.0 2.0 தனி மெஜாரிட்டி தான் இருந்தாரு, ஆனா என்டிஏ கவர்மெண்ட் தானே அது. அப்புறம் அங்கேயே அமித்ஷா பேசும்போதே சொல்லியிருக்கணும்ல, 5 நாள் மௌனம் வருது இருந்துட்டு இப்ப என்ன ஞானோதயம்? இதெல்லாம் மக்கள் மத்தியில் எடுபடுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க கட்சியை அடகு வச்சிட்டீங்க, தொண்டனுக்கு இன்னைக்கு பிடிக்கல, நிலைமையை சமாளிக்கிறதுக்கு தினம் ஒரு பேச்சு பேசுறீங்க. அவர் தான் என்டிஏ கவர்மெண்ட். அப்புறம் என்ன? இல்ல அமித்ஷா அவர்கள் வந்து அன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புல ஒரு விஷயத்தை பதிவு பண்றாரு. நம்முடைய செய்தியாளர்களும் வந்து கேள்வி கேட்கிறாங்க, அதிமுக நிலவக்கூடிய உட்கட்சி பிரச்சனைகளில் விவகாரங்களில் பாஜக தலையிடுமா அப்படிங்கிறதுக்கு. நான் பாஜக வந்து அதிமுக உட்கட்சி விவகாரங்கள் தலையிடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. அப்படி பார்க்கும்போது எடப்பாடியோட எல்லா கண்டிஷனுக்கும் அமித்ஷா ஓகே சொல்லியிருப்பதா போல தெரியுது. அப்படிதான் தோணுது. ஆனா தலையிடாமலாம் இருக்க மாட்டாங்க, தலையிடுவாங்க, அது வேற விஷயம். பிரச்சனை இதுதான். கூட்டணி அரசு கிடையாது, அதிமுக அரசுன்னு இன்னைக்கு எடப்பாடி சொல்றாரு. இது மிகச்சிறந்த நகைச்சுவை. முதல்ல இது உண்மைக்கு மாறானது. 2வது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள், முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர், ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் அது கூட்டணி ஆட்சி அதிமுக ஆட்சியான்னு முடிவு செய்கிற அதிகாரம் எடப்பாடி கிட்ட கிடையாது, மோடி கிட்ட இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் பெரிய கட்சியா வந்து அதிமுகங்கிற இயக்கம் தான் சார் இருக்கு. ஆனா அந்த பெரிய கட்சியை பிஜேபி விழுங்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு பெரிய மீனை திமிங்கலம் விழுங்க ஆரம்பிச்சிருக்கு, சின்ன மீனை பெரிய மீன் விழுங்கும், பெரிய மீனை திமிங்கலம் விழுங்க ஆரம்பிச்சிருக்கு. அவ்வளோ தெளிவாக அமித்ஷா சொன்ன பிறகு இன்னைக்கு கூட்டணி ஆட்சி இல்லைன்னா யாரை ஏமாத்துறீங்க? இது என்ன? யாரை ஏமாற்றுவதற்கு இந்த பேச்சுக்கள் எல்லாம்? தொண்டை இன்னும் குழம்புவான் சார், தொண்டை இன்னும் வேதனைப்படுவான். அதிமுக வாக்கு வங்கியை இது சிதைக்கும், எழுதி வச்சுக்கோங்க. இப்படிலாம் ஆளாளுக்கு ஒன்று பேசுனீங்கன்னா கூட்டணி உருப்படாது. அவர் தான் தெளிவாக என்டிஏ கவர்மெண்ட்ன்றாரு. அப்புறம் என்ன வந்து ஒருவேளை செங்கோட்டையனை வந்து பொதுச் செயலர் ஆக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம்லாம் வந்து பாஜக மேலிடத்தில் வந்து இருந்தது. அந்த திட்டத்தெல்லாம் தவிர்த்திருந்து நானே கூட்டணிக்கு வரேன்னு சொல்லிட்டு எடப்பாடி ஒப்புக்கொண்டதன் பின்பாக இப்போ வந்து நம்ம கையில எல்லாமே கட்சி திரும்பவும் நம்ம தான் ஸ்ட்ராங்கா இருக்கும், அதிகாரத்தில் வந்து இருக்கும், இனிமேல் நம்ம சொல்றபடி தான் பாஜக வந்து செய்யணும், ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி எதுவும் அப்படி நினைக்கிறாரா? அப்படிலாம் நினைச்சா அதை விட தவறான எண்ணம் வேறு எதுவும் இருக்க முடியாது. நான் ரொம்ப கண்ணியமாக வார்த்தைகளை பயன்படுத்த விரும்புகிறேன். பிஜேபியை பற்றி உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். பிஜேபியை என் கூட்டணிக்கு நான் இழுத்துட்டேன், ஏடிஎம்கோட யார் கூட்டணி வருவான்னு எல்லாரும் ஏகடிஎம் பேசினாங்க, நான் கூட்டணி கொண்டு வந்துட்டேன், பிஜேபியை இவர் கொண்டு வந்துட்டாலாம் அப்படி சொல்லுவாங்க. இப்போ எல்லாம் முடிவான பிறகு கூட்டணி ஆட்சி இல்லைன்னா பிஜேபிக்கு ஒரு வழியில் நான் சொல்கிறத கேட்டு ஆடுவாங்கன்னு நினைக்கிறாரு அவர். பிஜேபி பற்றி உங்களுக்கு தெரியல, இந்த 11 வருஷமாக அவங்க என்னெல்லாம் நாட்டில் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா இதெல்லாம் பேச மாட்டீங்க. அதை தான் நான் சொல்கிறேன். ஒருவேளை இந்த கூட்டணி ஜெயிச்சதுன்னா அது கூட்டணி ஆட்சியாக அதிமுக ஆட்சியான்னு முடிவு செய்கிற அதிகாரம் மோடி கிட்ட தான் இருக்குது, எடப்பாடி கிட்ட கிடையாது.
ஒருபோதும் அவங்க தனிப்பட்ட முறையில் ஏடிஎம்கே ஆட்சி அமைக்க விரும்ப மாட்டாங்க. ஆனா ஒரே ஒரு உறுப்பினர் பிஜேபிக்கு இருந்தால் கூட அந்த ஒருத்தர் மந்திரியா இருப்பார். அதிமுக ஜெயிக்குது, கூட்டணி ஜெயிக்குது, பிஜேபிக்கு ஒரே ஒரு எம்எல்ஏ தான், அப்பயும் அது கூட்டணி அரசு தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஏடிஎம்கேவோட கூட்டணிக்கு போனப்பயும் உங்களோட சுயத்தை இழந்துட்டீங்க, உங்களோட சுயமரியாதையை இழந்துட்டீங்க. பிஜேபி சொல்கிறத கேட்டு செயல்படுறது தான் இனிமேல் உங்களுக்கு ஒரே வேலை. அதனால் நான் கூட்டணி ஆட்சி கிடையாது, பிஜேபி ஆட்சி, என்டிஏ ஆட்சி கிடையாது, இது அதிமுக ஆட்சின்னு சொல்லுவதெல்லாம் உங்களை நீங்களே திருப்திப்படுத்த சொல்லிக் கொள்கிற வார்த்தைகள். இது மக்களையும் முட்டாளாக்கி, அதிமுக காரனையும் முட்டாளாக்கி, கட்சிக்காரனையும் முட்டாளாக்கி, எல்லாரையும் முட்டாளாக்கிற வேலை. பிஜேபி ஒருபோதும் இதை அனுமதிக்காது. எடப்பாடியோட வார்த்தைகளுக்கு இனிமேல் கூட்டணியில் பெரிய மரியாதை ஏதும் இல்லாமல் பிஜேபி பார்த்து கொள்ளும். நான் உறுதியாக சொல்கிறேன். கூட்டணியை உடைச்சிட்டு வெளியில் வந்தார்னா மட்டும்தான் அவருக்கு இனிமேல் சுயமாக செயல்படக்கூடிய தன்மை இருக்கும். அந்த கூட்டணியிலே தொடர்ற வரைக்கும் ஒன்றும் பெருசாலாம் அவரால் இருக்காது. ஆனால் இந்த எப்படி பிஜேபி ரசிக்குது நம்ம பார்க்கணும். நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டு. இந்த பாஜக இன்னும் பெருசாக ரியாக்ட் பண்ணாமலே இருக்காங்க, அமைதியாக இருக்காங்க. அவங்க ஏங்க ரியாக்ட் பண்ணணும்? ஏற்கனவே மீன் அவங்க வலையில் சிக்கிடுச்சு. ஸோ வலைக்குள்ளே மீனை வச்சிருக்காங்க. வலைக்குள்ளே மீனை அழகாக பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. எதுக்கு அவங்க கவலை பண்ணோம்? ஓகே, சில சமயத்தில் மீன் துடிக்கட்டும், அது ஒரு பெரிய மேட்டரா? அது எப்படியும் வலையை விட்டு வெளியில் போகிறது கிடையாது, தப்பிக்க வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லை. தப்ப நினைச்சனா அது கூட இருக்க மீன்களே அதை கீழே எழுத்துரும், அது கூட இருக்க மீன்களே அதை கீழே எழுத்துரும். ஒரு பெரிய சோதனையாக இருக்கும் போது, மிகப்பெரிய சோதனை. அவங்க அதிமுக மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கும். வெறும் அதிமுக மட்டும் சோதனை நம்ம கவலைப்பட தேவையில்லை, அது அவங்க பிரச்சனை. இது தமிழ்நாட்டுக்கு வந்த சோதனை. அதனால் இந்த மாதிரி எல்லாம் பேசுவதன் மூலமாக அவர் மேலும் மேலும் தன்னைத்தானே சிக்கலுக்கு ஆளாக்கி கொள்ளுகிறார். பாஜக மேலும் அதிகப்படியாக அதிமுகவை கவனிக்க தொடங்கும். அமித்ஷா அவர்களுக்கு இபிஎஸ் அவர்கள் ஒரு செக் வைக்கும் விதமாகவே இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சில அதிமுக பிரமுகர்கள் தங்களுடைய சமூக வலைதளங்கள் எழுதிட்டு வராங்க. அதிலும் குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாருக்கு யார் பேட்டி கொடுத்திருக்காங்க? அமித்ஷாவுக்கு ஒரு செக் வைக்கும் விதமாக தான் இன்னைக்கு கூட்டணி ஆட்சி கிடையாது, கூட்டணி மட்டும்தான் அப்படிங்கிற இதுல எடப்பாடி அமித்ஷாவுக்கு செக் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பிரமுகர்கள் எழுதி வரதை பார்க்கிறோம். அதுல என்ன குறிப்பா சொல்றாங்க அப்படின்னா, ஓபிஎஸ் நீக்கப்பட்டதுதான், சசிகலா நீக்கப்பட்டதுதான், டிடிவி என்டி அலைன்ஸ் வேணா ஒருவரை தவிர அதிமுகவுக்குள்ள இடம்லாம் இல்ல, அப்ப நாங்க மட்டும்தான் கவர்மெண்ட், அப்பெல்லாம் அவங்களாம் ஜெயிச்சாலும் கூட அமைச்சரவைக்குள்ள நீங்களாம் இருக்க முடியாது அப்படிங்கிறத சூசமா சொல்லியிருக்கிறாரு, நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? அதெல்லாம் அவங்களே சமாதானப்படுத்திய பேச்சு. அதான் அமித்ஷா தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார். நான் தான் சொல்றேன், முடிவெடுக்கிற அதிகாரம் அமித்ஷா கிட்ட தான், எடப்பாடிகிட்ட கிடையாது. 5 நாள் பொறுத்து என்னங்க ஞானோதயம்? அவ்வளோ ஞானோதயம் இருந்தால் கூட்டணி எதுக்கு போகிறீங்க? ரெசிஸ்ட் பண்ண வேண்டியதானே? கூட்டணி கிடையாது, என்ன பண்ணுவேன்? எத்தனை பேரை பிடிச்சி உள்ளே போடுவேன்? என்ன போடுவேன்? புள்ளைய போடுன்னு மிரட்டுறியா? போடு. கட்சியை அப்படின்னு கழிச்சிட முடியுமா? இல்லை தலையை வாங்கிடுவியா, சீவிடுவியா? அந்த துணிச்சல் ஏன் இல்லாமல் போச்சு? எவ்வளோ தலைவர்கள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்க, அவங்க எல்லாரும் பிஜேபி காலையில் சரண்டர் ஆனாங்க. ப. சிதம்பரம் 100 நாளைக்கு மேலே இருந்தார், கார்த்தி சிதம்பரம் இருந்தார், ஆராசா இருந்தார் 1.5 வருஷம், கனிமொழி இருந்தாங்க 6 மாதம். எல்லாரும் என்ன அப்படியே விட்டு போய் பிஜேபி காலில் விழுந்துட்டாங்களா? எல்லாரையும் நீ ஒன்றும் பயமுறுத்தி பணி வைக்க முடியாது, எல்லாரையும் காசு கொடுத்து விலைக்கு வாங்க முடியாது. உங்களுக்கு கொள்கை பற்று இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி பயப்பட மாட்டீங்க. நீங்கள் எதுக்கு போய் அன்னைக்கு அந்த அமித்ஷாவை சந்திச்சிங்க, எனக்கு அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு போனீங்க, எதுக்காக கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டீர்கள்? குறைஞ்சபட்சம் 6 மாதம் பொறுத்து பேசலாம்னா சொல்லியிருக்கணும்ல, அதானே நீங்கள் சொன்னீங்க. ஆத்தூரில் தான் சொன்னீங்க, அதானே சொன்னீங்க. இப்போ என்ன திடீர்னு வந்தது? ஏன் பல்ட்டி? இப்போ என்ன திடீர் பல்ட்டி? அப்போ விஜய் அதிமுகவுன்னு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாஜக வச்ச செக்கா எடுத்துக்கலாமா? இந்த பாருங்க, விஜயை காரணமாக காமிச்சு எடப்பாடியை இழுத்துருக்காங்க. விஜய் இருந்தாலும் இல்லாட்டியும் எடப்பாடிக்கு தான் நடக்கும். அவர் கட்டுண்டு கிடக்கிறார், அவ்வளோதான். விஜய் ஃபேக்டர்லாம் அது ஒரு செகண்டரி ரீசன். அது விஜய் இல்லாட்டியும் இந்த முடிவு தான் எடுத்திருப்பார். ஒரே ஆப்ஷன் தான் பிஜேபியோட போகிறது தான். இல்லைன்னா இவங்க 2017, 21 இவங்க கவர்மெண்ட்டில் நடந்த ஊழலெல்லாம் அமலாக்கத்துறை நோண்டி எடுக்கும். ஆல்ரெடி 8 மந்திரி அமலாக்கத்துறையோட அருட்கண் பார்வையில் தான் இருக்காங்க. சிக்கல் வருது இவங்களுக்கு. இப்போ என்டிஏ கூட்டணிக்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வர வேண்டும், திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் நாம் எல்லாம் ஒருங்கிணைந்து நம்ம ஓரணியா நின்று தேர்தலை சந்திக்கணும் அப்படின்னு அழைப்பு விடுத்திருக்கிறாரு தற்போதைய தமிழ்நாடு பாஜகவின் மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் அவர்கள். இதை நம்ம எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? அது அவங்க தொடர்ந்து வலையை வீசிக்கிட்டு இருக்காங்க. சீமானை எப்படியாவது என்டிஏக்குள்ளே இழுக்கணும் வலையை வீசிக்கிட்டு இருக்காங்க. சீமான் சிக்க மாட்டார் என்று நான் நம்புகிறேன். சீமான் பிஜேபியுடன் போக மாட்டார் என்று நான் நம்புகிறேன். அப்படி ஒருவேளை போனார்னா அது கதை அதோட முடியுது. சீமானோட கதையும் அந்த கட்சியோட கதையும் அதோட முடியுது. அவர் செய்ய மாட்டார் என்று தான் நான் நம்புகிறேன். ஆனால் பிஜேபி பெரிய அளவில் வலையை வீசுறது உண்மை இல்லை. எனக்கு சொந்தமாக மூளை இருக்குது, நான் ஏன்னா தனித்து தான் போட்டிடுவேன், நான் நிறந்த பெரிய வெற்றி அடையணும்னு ஆசைப்பட்றேன், இந்த தற்காலிக வெற்றிக்காக நான் போய் கூட்டணி வைக்கிற ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அப்படி இருந்தும்
பாஜக தொடர்ந்து அழைப்பு விடுக்க என்னதான் காரணம்? பாஜகவுக்கு வேறு வழிகள் இல்லைங்க. பாஜக வந்து இன்னைக்கு வந்து எப்படியாவது வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும், திமுக பவர்லேருந்து நகர்த்தணும், அதுக்காக வாக்கு வங்கி இருக்கவங்களாம் இழுக்கிறாங்க இவங்க. ஆனால் பெரிய முட்டாள்தனம் பண்ணுறாங்க. 8% இருக்க சீமானோட வாக்கு வங்கி பிஜேபியோட போனால் 1% மாறிடும், 7% அவர் விட்டு வெளில போயிடும். பாலிடிக்ஸில் 2+2 0 ஆகும், 4 ஆகாது சம்டைம்ஸ். சீமானோட சித்தாந்தங்களுக்கும் பிஜேபியோட சித்தாந்தங்களுக்கும் நேரெதிர் விரோதமானது. இவர் எப்படி பிஜேபியில் சேர முடியும்? எப்படி கூட்டணியில் சேர முடியும்? என்டிஏல எப்படி இவர் சேர முடியும்? சீமான் அவர் அந்த பிழையை செய்ய மாட்டார் என்று நான் நம்புகிறேன். அப்படி ஒருவேளை அந்த பிழையை அவர் செய்தால் அதோடு கதை முடிந்தது. அரசியல் ரீதியாக சீமானின் கதை அதோடு முடியும். வாழைப்பழத்தில் இருக்கும் தோல்தான் சனாதனம், அதற்குள் இருக்கும் பழம்தான் இறைவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள். திமுக எம்எல்ஏ முசிறி தியாகராஜன் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, உதயநிதி வந்து சனாதனத்தை ஒழிக்க வந்த 10 தலை ராவணன் என்று பேசியிருக்கிறார் சட்டமன்றத்தில். இதை நம்ம எப்படி பார்ப்போம்? இதெல்லாம் வாயில வந்தெல்லாம் பேசுவாங்க அவங்க, அப்புறம் போய் கோர்ட்டில் கேஸ் வாங்கிட்டு நிற்பாங்க. அசம்பிளிக்குள்ளே பேசுறதால கேஸ் வராது. ஏன்னா அசம்பிளிக்குள்ளே நீங்கள் என்ன வேணால் பேசலாம். அங்கே சபாநாயகர் தான் வானளவே அதிகாரம். சபாநாயகர் தான். நீங்கள் அசம்பிளிக்குள்ளே பேசுறதுக்கு யார் மேலேயும் கேஸ் போட முடியாது. அதனால் இப்போ அதனால் இப்போ வந்து இவர்கள் இன்றைக்கு இந்த இஷ்யூவை வந்து இன்றைக்கி இவங்க கையில் எடுத்திருக்காங்க. இப்போ மறுபடியும் எதுக்கு சனாதனத்தை கையில் எடுக்கிறாங்க? ஏற்கனவே கோர்ட்டில் பிரச்சனை இருக்குது, கேஸ் எல்லாம் நடந்திருக்குது கோர்ட்டில். இப்போ மறுபடியும் சனாதனத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அவர் மீது இந்தியாவில் பல நீதிமன்றங்களில் வழக்குகள் போடப்பட்டு உச்சநீதிமன்றத்தில் போய் அந்த வழக்குகள் எல்லாத்தையும் ஒரே நீதிமன்றத்துக்கு மாற்ற சொல்லி இவங்க கேஸ் போட்டு தற்காலிகமாக வெற்றியும் கிடச்சிருக்கு அவங்களுக்கு. அவர் மீதான வழக்குகளுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எல்லா வழக்கையும் ஒரே நீதிமன்றத்துக்கு மாற்றுறதுல இறுதி உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் மறுபடியும் இப்போ எப்படி பேசுகிறாங்க? எதுக்கு பேசுகிறாங்க? சனாதனத்தை ஒழிக்க வந்த 10 தலை ராவணனா? 10 தலை ராவணன். இதை வெளியில் பேசினா கேஸ் வரும், சத்தியமாக வரும். அசம்பிளி உள்ள வரனா கேஸ் வராது. அசம்பிளியில் என்ன வேணா பேசலாம், யாரும் கேஸ் போட முடியாது. உண்மையில தேவையில்லாத பேச்சுக்கள் இதெல்லாம். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து கொடுக்க நன்றி சார்.